ஹாய், இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் யூனிக்கான ஒரு மோட்டிவ் வச்சு ஃபுல் ப்ளவுஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்குறோம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவில் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு வீக் கட் வர மாதிரி லைன் கொடுத்துருக்கோம். அந்த கட் வருதுல்ல, அந்த டிப் போர்ஷனில் ஒரு சின்ன ஃப்ளோரல் டிசைன் வரும். அண்ட் அதில் இருந்து ரெண்டு சைடுமே லைன்ஸ் வரும். அண்ட் மேலே டாட் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, அந்த இடத்துல எல்லாமே குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் வரும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து கீழே அந்த ஒரு கட் கொடுத்துருந்தோம்ல, அந்த லைனில் வர டிசைனை பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். சாரீ ஃபுல்லாகவே சில்வர் ஜரி அப்படிங்கிறதுனால சில்வர் பேஸ்டு மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளாரோட சென்டரில் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணி நாட் போட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு லீவ் சீக்வன்ஸில் இந்த மாதிரி 3 மல்டி கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். அந்த சென்டரில் ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்கோம்ல, ஒரு குட்டி ரெடிமேட் ஃப்ளாரு, அந்த ஃப்ளாரை சுற்றி இந்த ஃப்ளார் சீக்வன்ஸ் வச்சு பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறோம். டோட்டலாக 6 பெட்டல்ஸ் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸிங் இல்லாமல் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னுமே நிறைய ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் மட்டுமே அதில் சேர்ந்து இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ளார் போடுறதுக்கு சென்டரில் கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறமா செல்ஃப் கலர் சேம் ராயல் ப்ளூ கலர்லேயே கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோஸ் மாதிரி ரெடி பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த ஃப்ளார்ஸ் வந்து டுட்டோரியல் போட்டிருப்பேன், ஸோ பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 பீட்ஸ் வச்சு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லூப்போட மிடில் போர்ஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு லூப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக கொடுக்குற லூப் மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த லூப்போட இன்சைடில் வச்சு ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ப்ளூ கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து சில்வர் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பீட்ஸோட கவுண்டிங் ஃபர்ஸ்ட் லேயருக்கு 4 பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். செகண்ட் லேயருக்கு 7 to 8 பீட்ஸ். அது பீட்ஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும், பார்த்துக்கோங்க. லூப்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலுமே ரொம்ப லூஸாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெட்டல்ஸ் அந்த ஃபஸ்ட்டு லேயர் கொடுத்துருக்கோம்ல, அந்த லேயர்லேருந்து இந்த லேயர் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். லூப்ஸோட கவுண்டிங் வந்து 7 to 8, அதுவுமே உங்களுக்கு ஸ்பேஸிங்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர் வந்து 5 லைன்ஸ் வச்சிங்க, 5 லூப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் வந்து 7 to 8 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ளார் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த சைடும் அதே ஃப்ளார் கொடுத்துருக்கேன். அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் மட்டும் இன்சைட் அண்ட் அவுட் சைடு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ரெடிமேட் ஃப்ளார் தான், இன்னொரு மாடல் 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தது. இது கொஞ்சம் நல்ல மேட் ஃபினிஷில் இருக்கும். ஹாஃப் ஒயிட், எதுவுமே பியூர் ஒயிட் இல்லை, எல்லாமே ஹாஃப் ஒயிட், க்ரீம் ஒயிட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து சில்வர் கலர் கட் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு குட்டி லீஃப் போடுறேன். சேம் நம்ம இந்த சைடு என்ன ஒர்க்லாம் பண்ணுறோமோ அதே இது அந்த சைடுமே ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனில் வந்து நான் ட்ரேசிங் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட்டு இதில் இது போட்டால் ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நியூவாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு ரஃப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஓகேவாக இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சுப்பேன், இல்லை அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிப்பேன். அதனால் ட்ரேசிங் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீஃப் பக்கத்துலேயே நல்ல பென்சில் ஷேப்பில் கிறிஸ்டல் பீட்ஸு ப்ளூ கலர், ராயல் ப்ளூ கலரே யூஸ் பண்ணியிருக்கேன். டிப்பில் மட்டும் ஒரு சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்ல பெரிய பீடாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு அந்த பீட் மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சுகர் பீட் தனியாக தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைடும் அதே இதை ரிப்பீட் பண்ணிவிட்டு மேலே வந்து 2
கட் பீட் லீஃப் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம்ல அதே ரெடிமேட் ஃப்ளார்ஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மிடில் ஒரு லீஃப் போடுற மாதிரி இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த சென்டர் போர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக இந்த மோட்டிவ் தான் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சென்டரில் கிளிப் ஸ்டோன் கொடுத்து அதில் நம்ம கொடுத்தோம்ல அதே ரோஸ் ஃப்ளார் தான். இன்னர் லேயருக்கு ராயல் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன், அவுட்டர் லேயருக்கு ஒயிட் யூஸ் பண்ணியிருப்பேன். சேம் இந்த ஃப்ளார் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக தான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளார்லேருந்து மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளார் சீக்வன்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி 2 லீஃப் கொடுக்கணும். 2 லீஃபும் கொடுத்துட்டு அதுக்கு சென்டரில் வந்து பென்சில் ஷேப் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி கீழே யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலேயும் வரும், ஸோ பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட்டாக வர சைடில் வந்து ராயல் ப்ளூ கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லீஃப் போடுறேன். 4 பீட்ஸ் வச்சு லீஃப் கொடுத்துருக்கேன். சைஸ் வந்து அந்த ஃப்ளாருக்கு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதை பார்த்துக்கோங்க. செல்ஃப் கலரில் தான் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. இதில் சாரீ செல்ஃப் கலர் அண்டு சில்வர் மட்டும் இருந்ததுனால அப்படியே பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர்ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளாருக்கு கீழே வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக 3 பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஃப்ளார் போட்டிருந்தோம்ல அதுக்கு சென்டரில் கிளிப் ஸ்டோன் கிறிஸ்டல் பீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளாரோட ரைட் சைடு வந்து பென்சில் ஷேப் கிறிஸ்டல் பீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் கிறிஸ்டல் பீட் தான். இது வந்து 6 mm சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா லீவ் சீக்வன்ஸ் தான் சிங்கிளாக ஒன்று மட்டும் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு கேப் இருக்குல்ல அதில் வந்து அகெயின் 6 mm கிறிஸ்டல் பீட் கொடுத்துட்டு இன்னொரு கேப் இருக்குது, அதில் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பேன், ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ். சேம் இப்போ கொடுத்தோம்ல அதே கிளிப் ஸ்டோன்ஸும் அந்த லீவ் சீக்வன்ஸும் மட்டும் அந்த சைடும் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் இருந்து ஒரு 3 லைன் கீழே ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும். சேம் அதே லைன்ஸ் வந்து மேலேயும் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துட்டு டிப்பில் மட்டும் சென்டரில் இருக்கிறதுக்கு கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். சைடு 2 லைன்ஸ்க்குமே ப்ளூ கலரில் கிறிஸ்டல் பீட் கொடுத்துருக்கேன். சேம் இதே 3 லைன்ஸும் மேலேயும் அந்த லீஃப் அண்ட் பென்சில் ஷேப் பீட்ஸ் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு பக்கத்தில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவ் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. சேம் இந்த மோட்டிவ் ஃபுல்லாகவே அங்கங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுதான் ஓவரால் ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ் டிசைன் வந்து அந்த ராயல் ப்ளூ அண்ட் சில்வர் கலர் மட்டுமே யூஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் வெரைட்டியாக யூஸ் பண்ணி அந்த மோட்டிவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் கீழேயுமே கொஞ்சம் நல்லா திக்காக ஒரு பார்டர் லைன் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். லைன்ஸ் பார்த்திங்கன்னா சில்வர் கலர் கட் பீட்ஸ் அண்டு கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ரிச்சாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸோட பேக் நெக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீப் ஸ்கொயர் நெக் தான். ஸ்கொயர் நெக்கில் 3 லைன் ஜரி ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் லைன்ஸ் கொடுத்து அதில் ஒவ்வொரு கட் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்லீவில் கொடுத்தால சேம் புட்டாஸ் வந்து ஃபுல்லாக அந்த மோட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக வர மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் ஒரு 4 ரெடி பண்ணியிருக்கோம்ல அதுவுமே டாசல்ஸ் போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அண்டு இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணல, ஸோ அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். ஸ்லீவோட எண்டிங்கில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கட்டில் மட்டும் ஒரு 3 லைன் வந்து ஹேங் ஆகுற மாதிரி கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து மதுரையிலேருந்து ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இது வந்து செகண்ட் ப்ளவுஸ். ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அது இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் நெக். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான யூனிக்கான டிசைன்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.